கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சரியில்லை, குடும்பத்தில் சிக்கலாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் சரியில்லாமல் இருக்குது. இடமான இருக்கா இல்லையா? தமிழ் தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி எல்லாமே ஒன்று ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்குது, குடும்பத்திலேயே சிக்கல் உருவாகுது. அதனால் இப்போ அமைதி இல்லாமல் இருக்கிறோம், அப்படி தானே? அதனால் என் பேரை சொல்லி ஒரு 48 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். அப்படின்னா தெரியுமா தெரியாதா? 48 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வைக்கணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை, பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து போட்டுரு. பாட்டில் சுருட்டு கொண்டுட்டு வா. 48 நாளுக்குள்ளே உன் பிரச்சனையை அப்படியே படிப்படியாக உனக்கு குடும்பத்தில் உள்ள சிக்கலெல்லாம் தீர்த்து எல்லாத்தையும் ஒற்றுமையாக சரி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலைல விட்டுட்டோம். சொன்னது புரிஞ்சிச்சா புரியலையா? 48 வீடு அதை மட்டும் பண்ணு. குடும்பத்தில் உள்ள சிக்கலெல்லாம் தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சு, ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சிக்காம சிக்கல் உருவாக்கிட்டே இருக்குது, நிம்மதியாக என்னால் வாழ முடியல. அதைத்தப்ப நானும் சொல்கிறேன், சிக்கல் உருவாகிட்டே இருக்குது, அந்த சிக்கலை நான் சரி பண்ணிடுறேன். 48 நாள் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்ணணும், இல்லாமல் தான் பௌர்ணமிக்கு கொண்டாந்து பண்ணிடும். இந்த 2 டைம் தான், 2 டைமில் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. 2ல் ஏதோ ஒரு டைம் நீ நினச்சது போலே கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 2 பேர் கிட்ட வந்துக்குவார். என்னது அது? என்னது? வேற என்ன கொண்டு வந்த? அது நானே சொல்லுவேன்டாமானே, இது இப்படி கொண்டு வரக்கூடாதுடாமானே. இந்த மாதிரி இப்படி கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி 3 கொத்து அடிச்சுட்டு வரணும். நீ 48 வீடு மடிப்பிச்சு எடுத்துட்டு கொண்டாந்து பொங்கல் வச்சு நீ நினச்சது போல் உனக்கு அப்புறம் நான் நானாக தேடி கொடுத்து விட்றேன், சரியா? அதனால் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இருந்தால் பௌர்ணமிக்கு கொண்டாந்து கொடுத்துடணும், சரியா? அதனால் 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையிலேருந்து நிம்மதியாக வாழ்ந்துடலாம், நான் கருப்பசாமி கூடவே இருந்துடுறேன். அதே போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் போதும்ல. அதே உடம்பு தொந்தரவு, நான் தான் உடம்பு தொந்தரவு படிப்படியாக குணப்படுத்தி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ சொன்னது போல் உடல்நிலையில் இருக்கிறத சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன், உனக்கு நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன். 48 நாள் இந்த பிரச்சனை தீர்த்தரலாம். பொங்கல் வைக்கிறது கணக்கு 48 நாளில், சரியா? நாங்கள் அரிப்பம் கூடவே வரப்போ. என்னது கனி நான் கொடுத்துட்டேன்டாமானே, யாருக்கு கொடுக்கணுமோ அது நான் தான் முடிவு பண்ணணும், சரியா? அதனால் இவளுக்கு நல்ல வாரிசு கொடுக்கணும், அப்படி தானே? குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் வாழணும், அதுக்கு தான் நான் கொடுத்தேன். அதனால் நான் கேட்காமலே 3 கனி கொடுத்துருக்கேன். 3 நாளைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம் மனைவியை, உனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வாடாமானே. வேலையை இன்னொரு 1 வாரத்துலேருந்து வேலை வந்துடும்டாமானே. காங்கிரட்டு சம்மந்தப்பட்ட வேலையா, அதனால் வேலையில் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு வேலை வந்துடும். அதனால் அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு யோகம். அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இடமான, என்ன பண்ணுறது? உனக்கு வருமானத்தை தான் கொடுக்க முடியும். அதனால் உனக்கு நமக்கு யோகம் அப்படின்னு பார்க்குறது ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சுத்தமாக எல்லாமே வீணாக போயிட்டான் அப்படிங்கிறதுனால எங்கேயும் சமாளிக்க முடியாது, எல்லா பக்கமும் இப்போ அவமானம் தோல்வியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வாய்ப்பு, அது ஒரு 3 மாதத்தில். இப்போ நாளைக்கே வேணும் அப்படிங்கிறது அது சரியாக வராது. ஏன் சகோதரன் சொல்கிறேன், ஒருத்தன் நான் கனவுல போயே நம்பரை கொடுத்துட்டுமா, இன்னொரு சகோதரன் சொல்கிறேன் இல்லை நீ எழுதி கொடுத்துடலாமான்னு கேட்குறேன். நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? சரி, உனக்கு கனவுல சொல்லிடலாமா அப்படின்ற?
சரி போய் காலில் வந்துட்டு அதையும் பார்த்துருவோம். சரி ஒரு ஆலயத்தை மட்டும் போய் சுற்றிட்டு வா விடு, நானே ஒரு முடிவு பண்ணிடுவோம். அதே போல் கருப்பசாமி கனவுல வந்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். நான் எந்த நேரம் வரணும்னு அந்த நேரமும் தெரியாமல் போயிடும். அதனால் இப்போ நான் எழுதியே கொடுத்துட்டேன். சரியா? 3 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. 3 மாதம் கழித்து இந்த நம்பரில் போய் எடு. நீ நினச்சது போல் நினச்ச அளவுக்கெல்லாம் கொடுத்துட மாட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு தான் ஒரு முடிவு பண்ணுவேன். அதனால் நீ எடுக்கும்போதே உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவாக கடனையும் கட்டி அதே போல் நல்லபடியாக வாழ வச்சு யாரோட கையும் எதிர்பார்க்காம அந்த இடத்துலேருந்து ஜமாலட்சுமி கிழக்கு உருவாக்கினா போதுமா? போதும். அதே போல் இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் உனக்கு கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் வேலையிலையும் அப்படியே இல்லைங்க பழைய நிலைமைக்கு வேலை வந்துடும். நான் தான் சொல்லிட்டேன், 1 வாரம் போகிறதுக்கு தொழில் அமைச்சிடும். அப்படியா? அப்படி என்ன வைக்கிற அளவுக்கு வேணாம்டாமாண்ணே. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க. நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே முதல் சின்னதாக எதிர்பார்க்குற அளவுக்கு வராது, சின்னதாக வரும். அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ நினச்சது போல் உனக்கு வேலை வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறேன். எனக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு டைம் குடல் இறங்கிருச்சு, ஒரு நாள் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். அதனால் மீண்டும் அதே இடத்துல வலி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அதனால் மறுபடியும் எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படி தானே கேட்டேன். அதனால் உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்துடாது. அதனால் நான் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, படிப்படியாக உனக்கு குறைஞ்சி போயிடும். நான் கனி மட்டும் கொடுத்துருக்கிறத மட்டும் சாப்பிடு. நீ கேட்டதை அந்த வியாதியும் குறைச்சிப்படுவேன். நீ அதுக்கு மருந்து எடுக்க முடியாது. எல்லா கருப்பசாமி நீயே பார்த்துக்கன்னு என்னைய மனசில் வேண்டியிருக்கிய, அப்படி தானே வேண்டியிருக்க. அதனால் நீ இதை மட்டும் குடி, உனக்கு அந்த 2 வியாதியும் உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறப்போ, கூட வரப்போ நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன். கருப்பசாமி மறுபடியும் தண்டுக்காரம்பாளையம் பிரித்து பார்த்து, தண்டுக்காரம்பாளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ இடத்து பிரச்சனையெல்லாம் படிப்படியாக 3/4 தீர்த்தாச்சு. அதே மாதிரி இன்னும் 1க்கு மட்டும் மாறி வரணும், அது மாறி வந்துடும். அதே மாதிரி இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால கொண்டாதைய நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ அந்த மூளை பிரச்சனையை முடித்ததுனால இப்போ எனக்கு என்ன பண்ணணும், வாரிசு வேணுமா? அதானே வேணும். அதனால் வாரிசுக்கு உண்டானதை நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 7 மஞ்சள் இடுறமான முந்தானி அப்படி நேராக வந்துப்பார். எல்லாம் முறிவேட் பண்ணியாச்சு. அதனால் கருப்பசாமி, அதனால் இந்த டைம் கொடுத்தா உனக்கு என்ன பண்ணுறது? ஆமாப்பா, அதனால் இது ரெட்டை குழந்தைக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு என் சகோதரன் உத்தரவு கொடுத்துருக்கேன். அதனால் எடுத்ததையுமே 2 கனி வந்திருக்கு. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு ஒரு டைம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வா, இதுக்கு ஒரு முடிவு வழக்காடி டைம் போட்டாச்சு. அந்த டைமும் உனக்கு சொல்லிடுறேன். அந்த டைம் சொன்னதுலேருந்து உனக்கு உருவாக்கியாச்சு. அதனால் வாரிசு 1க்கு இல்லை 2க்கு சேர்ந்து உனக்கு இந்த இடத்த பிரச்சனையை முடித்து அந்த 1க்கு மாறினதுக்கப்புறம் என் சகோதரனுக்கு என்ன பண்ணணும், இட பிரச்சனை எனக்கு எல்லாம் முடித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வர்ற மக்களுக்கு என்ன பண்ணணும், அன்னதானம் போட்டுரு. இது இன்னொன்று பட்டா மாறி வந்தது. அதுக்கு அடுத்து மறுபடியும் வாரிசுக்கு நான் கொடுத்துருக்கேன், ரெட்டை குழந்தைய கொடுத்துருக்கேன். அந்த 2ம் உருவாகி அதே மாதிரி பிறந்ததுக்கப்புறம் என் பேரை வச்சு கொடுத்துட்டு மறுபடியும் ரெட்டை கடை ரெட்டை பொங்கல் வச்சிடணும். உனக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் கேட்டிருக்கேன். இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் உன் தகப்பனுக்கு கொடுத்துரு. நீ நினச்சது போல எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். இதை முந்தானியில் முடிஞ்சிடணும், அவுக்கக்கூடாது உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும். விளக்கம் தெரியும்னா கேட்டுப்போ, தெரியாதுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, மாற்றி பண்ணிடக்கூடாது. கருப்பசாமி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் எனக்கு தடை பிரச்சனை, தடமா இருக்குப்பா பிரச்சனை, தடமா பொண்ணுக்கு நல்லாகணும் உனக்கு, நீ உட்கார் கூப்பிட்றேன். எனக்கு தடம் பிரச்சனை, அதனால் இப்போ வீட்டை ஒன்று காலி பண்ணி கொடுக்கணும், அப்படி தானே? கட்டாயம் காலி பண்ணணுமா?
பிரச்சனை உருவாகும் மேடமானே. முதல் தடை பிரச்சனையை பார்ப்போம். உன்னை மதிக்கலைன்னா நீ மதிக்காமல் போயிரு. உன்னை மேலே தலைகளை ஆடுவா அப்படிங்கிறியா? அப்படி தானே கேட்குறேன். அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற? சரி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. நீ வியாழக்கிழமை லீவ் போட முடியாது, அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. ஞாயிற்றுக்கிழமை கூட வேறு ஆளாக இருந்ததுன்னா நீ சொன்ன மாதிரி காலி பண்ணி விட்டுருவேன். அதனால் அவன் தான் அப்படி அவள் தான் அப்படி பண்ணுறான்னா நான் அப்படி பண்ண முடியாது. அதனால் வழக்காடி போய் பார்க்குறேன். அதனால் இது தப்புத்தான் அப்படின்னு எனக்கு படுது அப்படின்னா நீ சொன்னது போல் காலி பண்ணி விட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீ நினச்சது போல் வேறு மாற்று ஏற்பாடு உனக்கு நான் பண்ணி கொடுத்து நீ நினச்சது எப்படி கடனை சீக்கிரம் கட்டுனேன் அதே மாதிரி பணத்தை கையில் கொடுத்து ஒதுக்கி விட்டுடலாம். அந்த அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா? அதனால் ஒன்று பணம் கொடுத்து ஒதுக்கி விட்டுடலாம். பணம் கொடுத்தா தன்னை போல் வெளியில் வைத்துனாகணும். நீ அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு உன்னோட சகோதரிக்கு ஏமாற்றாமல் பங்கு கொடுத்துடணும். உன்னோட எண்ணம் அதுதானே? அப்போ உன்னோட போகிற பாகத்தை நீ கொடுத்துட்டு அவன் விலகித்தான் ஆகணும். அதனால் நான் ஒன்று எது நியாயம்னு பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒன்று மட்டும் இதையும் பண்ணி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டுவான். பண்ணி கொடுத்துருக்கேன்னா இல்லையா? அதனால் இந்த ஒன்றையும் போய் பார்த்துருவான். 8 நாள் பொறுத்துக்க. நீ நினச்சது போல் ஆகாதுன்னா நீ சொன்னது போல் காலி பண்ணி விட்டுறேன். ஆகும் அப்படின்னா உனக்கு பணத்தையும் கொடுத்து அவளையும் சந்தோஷமாக வெளியில் வச்சிடும். 2 விஷயந்தான். அதே போல் தடை பிரச்சனை அதுவும் உனக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியா? அதனால் எந்த இடத்துல இல்லாமல் தொழில் இப்போ வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். அதனால் நீயே பார்த்துக்கணும் கருப்பசாமி. நாளாக உன்னோட எல்லையில் அறுத்து போட்டுரு. 8 நாளைக்குள்ள நானே ஒரு முடிவு பண்ணி உனக்கு நானே சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் வாய்ப்பளையம் பயிற்சிப்பா, வாய்ப்பளையம். அதனால் திருமணம் நல்லபடியாக நடத்தி வைக்கணுமா? நல்ல முறையாக திருமணம் நடக்கணுமா? மகனுக்கா? மகனுக்கு. அதனால் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிடுவான். சரி, வேலையும் உனக்கு நிரந்தரமாக வேலையை அமைச்சு கொடுத்து அதே போல் மகனுக்கு திருமணத்துக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வேணும். முதல் நான் சொன்னதை கேளு. அவன் பிடிச்சது பார்த்தது சரி வராது. அதனால் தாயின் தகப்பந்தான் பார்த்து பண்ணணும். அதனால் நான் சொல்கிறத முழுசாக கேளு அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். அதனால் நான் கருப்பசாமி என்ன பண்ணணும், நீ என்ன எனக்கு சக்கரை பொங்கல் கனியில் ஒரு மாலை, 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, பாட்டில் சுருட்டு கொண்டுட்டு வா. உனக்கு சீக்கிரமாகவே பொண்ணு நல்ல பொண்ணு அமைகிற மாதிரி, அதே மாதிரி கூட்டு குடித்தனமாக இருக்கிற மாதிரி பொண்ணாக பார்த்து நமக்கு அமைச்சு கொடுத்துறேன். நம்ம சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் சரி வராது இப்போ பார்த்துருக்குற பிள்ளை. அதனால் கூட்டு குடித்தனமாக இருக்கணுங்கிறதும் சரி வராது. அந்த பிள்ளையை அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவன் சொன்னபடியே அவன் கேட்கணும். அப்படி இருக்குது. அதனால் அது சரியாக வருமானு நீ சொல்லு. வர்றதில்ல. அதனால தான் இப்போ நானாக முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உனக்கு நல்ல பிள்ளையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் முதல்ல அவனையும் நான் சொன்னால் சரி நல்ல பிள்ளையாக பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்கிற மாதிரி அவனையும் மாற்றி கொடுத்துட்றேன். அப்படி மாற்றினா போதும்ல? கிட்டவா. சரி, இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சிடணும். நீ இப்போ குடியிருக்கிற வீட்டில் யாரும் கைப்படாமல் கொண்டு வச்சிடணும். தாயின் தகப்பனா எனக்கு கூட இருந்து திருமணத்தையும் முடித்து கொடுத்து அதே மாதிரி அவன் பிள்ளை பார்த்து வச்ச பிள்ளைய வேணான்னு அவனே சொல்லணும். நம்ம பார்த்து சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் காரும் கைப்படாமல் வச்சிரு. எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு. அப்புறம் நான் உனக்கு சொல்கிற பணம் வர்றதை உனக்கு சீக்கிரமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரத்தும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கூடவே வரம்போ வியாழக்கிழமைக்கு கொண்டாந்து கொடுத்து நான் தான் உனக்கு நீ கேட்காம போய் சொல்லிட்டேன். நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு தந்துடுறேன் அப்படின்னு முதவே சொல்லிட்டேன். அதனால் திருமணத்துக்கோ தொழிலுக்கோ நீ கவலையப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறப்போ நான் சொன்னதை மட்டும் செய். கருப்பசாமி மறுபடியும் மதுரை வயிற்சிப்பா. மதுரை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நல்லபடியாக பேச்சு வரணும். அப்படித்தான் மகளே? பேச்சு நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும். அதையும் படிக்க வச்சிட்றேன். அதனால் கருப்பசாமி
நல்லபடியாக படிக்க வச்சு நம்ம நினச்சது போல் அவனையும் கரை சேர்த்திடலாம். குடுறமனை இப்படி வார வாரம் வந்து என்கிட்ட கனி வாங்கி குடிச்சிட்டு போக சொல்லு. சீக்கிரமாகவே உனக்கு பேச்சு எல்லாரும் போல் அவனையும் பேச வச்சு நல்லபடியாக படிக்க வச்சு நீ நினச்சது போல் கருப்பசாமி பெரிய ஆளாக்கி நான் கருப்பேன் உன்னை விட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி அவனையும் படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுறேன். அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி கடனை கட்டி நம்ம நல்ல முறையாக வாழ்ந்து பிள்ளைகளை வச்சுருக்கிறோம், கெட்ட பேர் இல்லாமல் வாழணும், அதையும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். இப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். யார்? ஓ, கணவர் வந்திருக்கான்ல. அதனால் அவன் வந்து இப்போ சிக்கலெல்லாம் உருவாக்குவானா, இல்லை எதாவது பிரச்சனை பண்ணுவானா, இல்லை சண்டை பண்ணுவானா அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் நீ செய்கிற சாம்பாரில் இதை புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் சாப்பிடணும், அவனும் சாப்பிடணும். புழிஞ்சு விடும்போது என்ன சொல்லி புழிஞ்சு விடுவேன்? கருப்பசாமி, எனக்கு அப்பா அம்மா நீ தான், வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கணும், வருமானம் கொடுக்குறானோ இல்லையா அது அப்புறம், நிம்மதியாக இருக்கணும், அதுக்குன்னா நீ தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது அவனும் சாப்பிடவை. வாய் பேச மாட்டான். படிப்படியாக குறைச்சி கொடுத்து அவனையும் மாற்றி நல்லபடியாக வருமானத்தை சம்பாரித்து கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமில்ல. நான் அமைச்சு கொடுத்துட்றேன், கடனையும் கட்டி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருச்சி போயிடுச்சு. பார்த்து திருச்சி கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நகை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாண்டாமானே. சரியா? உனக்கு தெரியுமா எங்கே கொடுத்தேன்னு? தெரியுமா தெரியாதா? அப்போ கேட்டையே கேட்கலையா? ஏன் கேட்கல? அவங்க வச்சுட்டு போகிறான்னு கொடுத்துடலாமா? உனக்கு வேணுமா வேணாமா? சரி, பேர் தெரியாது, அதனால கொடுத்தா திரும்பி வராத இடத்துல கொடுத்துருக்கிறிய. சரி, யாருக்கிட்ட கொடுத்த நீ சொல்லு. சரி, யாரு எந்த இடம்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அதனால வேற இடத்துக்கு போய் உள்ள சேர்ந்துருச்சுடாமானே. அப்படின்னா எதுக்குன்னு சொல்லு பார்ப்போம். கிடைக்காத இடத்துக்கு நல்லா இல்லை. இப்போ வந்து மதம் வேற. என்ன வேற? மதம் வேறன்னு என்ன? வேற மதம்னா நம்ம என்ன மதத்தில் இப்போ இருக்கோம்? இப்போ கிறிஸ்டினா மாறியாச்சா? அப்படி தானே? நான் அதுதான் மாறி இருக்கான். அப்படியே இல்லையா? அது மதம் வேற. அது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட தான் கைக்கு போயிருக்குது. அதனால போட்ட உண்டியில் போட்டால் வருமா? அதுதான் அந்த கணக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் கைக்கு போயிடுச்சு. எனக்கு வேணாம் அப்படின்னு கொண்டுட்டு போய் தெரிஞ்சு கொடுத்தாளா தெரியாமல் கொடுத்தாளாங்கிறது அப்புறம். அதனால் அது போயிடுச்சு. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசு தொந்தரவு இல்லாமல் ஒரு நிலையாக இருந்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை டைமை பார்த்து மாதத்தில் ஒரு டைம் எனக்கு 11 மாதத்துக்கு தவறாமல் வந்துட்டு போனேன் அப்படின்னா காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நினச்சது போல நீ எந்த இடைஞ்சல் வராது. வீட்டை விட்டு வெளியில் தெரியாமல் போகிறக்கும் வழி இல்லை, தெரிஞ்சு போகிறக்கும் விட மாட்டேன். சரியா? அதனால் சம்பாரித்து செயின் வாங்கிடலாம், அவ்வளோதான். அது வராது. அதனால் கனியை கொடுத்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 2 நாளைக்கு. சரியா? ஏன் சாம்பல் வைப்பையே வைக்க மாட்டியா? வைப்பில்ல கிட்டவா. அதனால் இந்த கனியை கொண்டுட்டு போய் ஒன்றை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை. உனக்கு வந்து மனைவி வந்து 13 நாளில் வந்துடுவா அப்படின்னு சொன்னேன். 11 நாளில் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அப்படித்தானே? அதனால் உனக்கு ஒரு முழு நம்பிக்கை இல்லாமல் சரி பாப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு வெறியோடு போனான். இருந்தாலும் 11 நாள் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். அதனால் நகையோடு போனால் போயிட்டு போகுது. அதை விட்டுட்டு அவளை முழுசாக கூட்டு வந்துட்டீல, உன்னி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பாங்க காப்பாற்றி கொடுத்துறேன். 11 மாதத்துக்கு டைம் சரியில்லை. அதனால் வந்து வாத்தியார் வேலை லீவு போட்டு நான் சொல்கிற டைமுக்கு நீ வர முடியாது. அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து வந்துடு. முடிஞ்ச வரைக்கும் 2 பேர் வா. முடியாத பட்சத்துக்கு யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போயிடும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து இன்னும் எந்த பிரச்சனையும் உன்னோட ஆலயத்தில் நடக்காமல் நான் பார்த்தா போதுமா? நான் கருப்பன் கூடவே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அடுத்த ஸ்டெப்பிடமான அடுத்த டைம் உனக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நகைக்கும் இப்போ குடும்பத்துக்கும் சொல்லியிருக்கேன். கடனை பற்றி கவலைப்பட வேணாம், நான் கட்டி கொடுத்துட்றேன். அடுத்த டைம் உனக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் நீயே தாண்டமான.
போயிடுச்சு. அதனால் அது வந்து பகுதி வரும் பகுதி வராது. சரியா? பகுதிக்கு வேணால் நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன். அடுத்த டைம் அதுக்கு உத்தரவு சொல்கிறேன். சரியா? இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் வந்து பாரு வச்சுக்க. ஒன்று நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, உனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இது வந்து அவளுக்கு 2 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. போனது போயிட்டு போகுது. இன்னும் இருக்கிறத நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் கவந்தப்பாடி வச்சுப்பா. கவந்தப்பாடி சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தாலும், அதனால் ஒரு ஆள் பிடிவாத குணமாக இருந்தாலும், இப்போ இன்றைக்கும் கூட ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குறாமானே. சீக்கிரமாகவே உனக்கு தகவல் வந்துடும், பயப்படாமல் இரு. சரியா? வந்து நம்ம லட்சியத்தில் கண்டிப்பாக அடைச்சி கொடுத்துறேன். நான் கருப்பன் கூடவே வரப்போம். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த இடத்துல வராமல் கருப்பேன் நான் கூடவே வரப்போம். பௌர்ணமிக்கு என்ன வந்து படுறமானு கருப்பசாமி மறுபடியும் மீனாட்சிபுரம் போயிடுச்சுப்பா. மீனாட்சிபுரம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, எனக்கு வந்து குடியை நிப்பாட்டணுமா. நான் அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். குடியை நிப்பாட்டணுமா, அதுதானே வந்த. அதனால் குடியை நிப்பாட்டணும். அதனால் யாருக்கும் கட்டுக்கடங்காமல் அவன் பார்க்குற அவன் சௌரியத்துக்கு அவன் நடக்கிறத நடத்துகிறேன். இதே நிலைமை நீடிச்சதுன்னு வச்சுக்கோ. அதனால் இருக்கிறதெல்லாம் காப்பாற்ற முடியாத மாதிரி இருக்குது கருப்பசாமி. அப்படி தானே வந்து கேட்டேன். போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து கொடியை நிப்பாட்டணும். நிப்பாட்டிடலாம். இன்னும் கிட்டவா ஒரு 5 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவனுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளே பொழிஞ்சு கொடுக்கணும். கொடுத்துருவீல? அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் குறையும். ஆனால் மாதத்துக்கு ஒரு டைமாவது என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா சீக்கிரமாகவே அவனுக்கு வந்து அவனாக திருந்தினாத்தான். நீ சொன்னாலாம் திருந்துற மாதிரி, யார் சொன்னால் திருந்துற மாதிரிலாம் கிடையாது. அதனால் நான் ஒரே முட்டா நிப்பாட்டணும் அப்படின்னா உடம்பு தொந்தரவும் அவனுக்கு வந்துடும். அதனால் நான் வந்து படிப்படியாக அவனுக்கு குறைச்சி கொடுத்துறேன். கிட்டவா முந்தானி எப்படி. அதனால் சொத்து எந்த சொத்தும் விரயமாயிராது. நமக்கு வர்றது நமக்கு வந்துடும். நீ கிட்டவா இந்த அப்பங்கள கிட்டவா. இதை வந்து உன்னோட இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் வச்சிரு. கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி மாற்று ஏற்பாடு நான் பண்ணுறேன். அதனால் விரயமும் ஆகாது. 3 மாதத்துக்கு மட்டும் நேர காலம் சரியில்லை. அதனால் நீ அதை பற்றி 3 மாதத்துக்கு நீ மன உளைச்சல் ஆகணும். அப்படி தான் இருக்குது. அதனால் 3 மாதத்துக்கு மேலே நான் இவனையும் பகுதி திருத்திடுவேன், அதுக்கும் ஒரு வழி பண்ணிவிடுவேன். அப்படி அமைச்சு கொடுக்குறப்போ தவறாமல் என்னை வந்து பார்த்துருப்போம். அப்படியா? இந்த 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை தனியாக 2 பேர் வச்சுக்க. ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளையிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. கருப்பன் கூடவே வரும்போது உன் படிவாசலில் தான் இருக்கேன். அவனை சீக்கிரமாக நான் திருத்தி கொடுத்து உனக்கு உன்னோட சொத்து விரயமாகாமல் கடனை கட்டணும். அவனை குடியை நிப்பாட்டணும். அவ்வளோதானே. நான் சொன்னதை மட்டும் செய். நான் கருப்பன் கூட வரும்போது நான் சொன்ன டைமுக்கு தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிரு. கருப்பசாமி மறுபடியும் முசிறி வச்சுப்பா. முசிறி கருப்பசாமி அப்படியே போய் காலில் வந்துட்டு விடமானே. வழியை நான் நிப்பாட்டிடுறேன். அது எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன். ஒரு 30 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் படிப்படியாக நாளையிலேருந்து உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அதனால் ஊர் பக்கம் நீ நாளையிலிருந்து எப்போ வேணாலும் போய்க்கலாம். அதனால் உனக்கு கடனையும் கட்டி நல்லபடியாக குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பும் உருவாக்கி நல்லபடியாக உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். நீ எப்படி இருக்கணும்? அப்படி இருந்த அப்படின்னா நீ நினச்சது போலவே கருப்பசாமி 6 மாதத்துக்குள்ளே நீ இழந்தது எல்லாமே திரும்பி வந்துடும். அதனால் வாகனத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதுவும் உனக்கு நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். ஒரு 20 நாள் படுத்துக்க. 20 நாளில் அதுக்கு ஒரு வழி பண்ணுவேன். அதுக்கு தான் அப்பளே சொல்லிட்டேனே. உனக்கு வந்து கடனுக்கு நிரந்தரமாக ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வாகனமும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு திருப்பி மீட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு தொழிலும் வந்துடும். நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம். இப்போ இருக்கிற எப்படி இருக்க அதையவே அங்கே போயும் பண்ணுனேன் அப்படின்னா எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன். கொஞ்சம் மாற்றி நடந்தே அப்படின்னாலும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். கிழிச்சிருச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. சரியா? முதவே சொல்லி கொடுத்துட்டேன். தவறாமல் வந்த அப்படின்னா ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஒரு 6 மாதம் தான் டைம்னு முதலே குறிச்சிருக்கேன். அதனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கிட்டவா எல்லாரும் போல் நல்ல முறையாக வாழணும் அப்படின்னா 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த பிரச்சனையும் வராதுடாமானே. நான் தான் இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துட்டேன்.
நாளைக்கு இருந்து நீ ஊருக்கு எப்போ வேணால் போய்க்கலாம். இதை வந்து ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. சரியா? 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நாளைக்கு ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் ஒன்று. நீ நினச்சது போல நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். 15 நாளைக்கு ஒருக்கா எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்து கொடுத்துடணும். ஒரு 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் போதும். ஏன்னா நேர காலம் சரியில்லை. அதனால் என்னோடய இடத்த வந்து மிதிச்சுட்டு போ. உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா. வீட்டுக்குள்ளே படுத்தாவே பயமாக இருக்கிறீங்க. உண்மையெல்லாம் எதுவும் வராதுராமானு. நான் தான் பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதனால் நீ பயப்படாமல் போகலாம். உன்னி நான் கூடவே வந்துடுவேன். நீ அங்கே திருச்சியிலேருந்து இங்கே வந்தால் தானே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே என்ன கேப் மாத்தனம் பண்ணினாலும் அடுத்த 1 மணி நேரத்தில் உனக்கு பிரச்சனை தேடி வந்துடும். நான் உன் கனியில் நான் அங்கேயே தான் இருப்பேன். சரியா? அதனால் சொன்னதை மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். டக்குன்னு படி. நான் கூடவே வரம்போ. நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. இன்னைக்கு வாங்கிட்டு இல்லையா? இருந்தாலே என் சகோதரர் இப்போ இல்லை, உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துடலாம், வேலை வெட்டியும் அமைச்சு கொடுத்துடலாம். அதனால் கருப்பசாமி வந்து அடுத்த வாரம் வர சொல்கிறா அப்படின்ட்டு. அதனால் அடுத்த வாரம் உனக்கு நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ பகுதி சரி பண்ணியிருக்கேன், இன்னும் பகுதி பண்ணணும். அப்படி தானே? அதனால் உனக்கு முழுசு சரி பண்ணி கொடுத்துருவேன். கொடைய வரம்பு மறுபடி ஒசூர் வச்சுப்பா, ஒசூர். அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து நிற்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் மறுபடியும் நிற்காத மாதிரியும் தெரியுது. அப்படி தானே? அதனால் வந்து இந்த மாதத்துலேருந்து விட்டு அடுத்த மாதத்துலேருந்து நிப்பாட்டிடுவேன். அடுத்த மாதத்துலேருந்து நிப்பாட்டிடுவேன். நீ வர வேண்டியது எனக்கு என்ன பண்ணணும்? மாலையும் பாட்டிலும் தவறாமல் வந்துடுது. சரியா? உன்னோட ஆலயத்துலேருந்து யாரோ ஒரு ஆள் வரணும். 2 பேர் வர முடியல, நீ வா. சரியா? நீ நினச்சது போல உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு வாரிசுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, அதே போல் விவசாயத்தில் இப்போதைக்கு ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். பொருளாதார நெருக்கடியெல்லாம் அமைச்சிடறேன். அதே மாதிரி நீ கேட்ட தொழில் அதுவும் சீக்கிரமாக மறுபரிசீலனை பண்ணி உனக்கு அந்த அசிஸ்டண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதானே கேட்டேன். அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நீ கிட்டவா. ஆளே இல்லை அப்படின்னு ஆள் வந்துச்சா இல்லையா? வந்துருக்கு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து ஆள் இன்னும் நிரந்தரமாக ஆள் அமைச்சு கொடுத்துறேன். வேலையும் உனக்கு பெரிய வேலையை, உனக்கு நல்ல வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூடவே வரேன்பா. இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. கூடவே வந்துடுறேன். இப்போ ஒரு டைம் கொடுக்குறேன், அடுத்த டைம் வந்து கொடுக்க வேணாம். சரியா? அதை நான் பார்த்துக்கிறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சரி, தாராளமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு தரணும். கூட சரி, இந்த பௌர்ணமிக்கு வா. நான் அப்புறம் ஒரு முடிவு சொல்கிறேன். சாமி அப்படியாப்பா, என் மக ஒருத்தர் இருக்காராம்ல, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா வேலை எனக்கு நிரந்தரமாக வேலை வேணும் அப்படின்னு வேலை கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்துட்டேன். அதனால் கருப்பசாமி எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை வேணும் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தேன். எப்போ நீ கொடுத்த? எனக்கு கொடுத்து இப்போ 4 மாதம் ஆச்சே. இப்போ இன்றைக்கும் கொடுத்துருக்கேன், இந்த அமாவாசைக்கும் கொடுத்துருக்கேன். நான் அதெல்லாம் கேட்க கிடையாது. நான் உன்னைத்தான் நான் கேட்டேன். யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? நானும் வேலைக்கு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், வேலை கொடுக்கல அப்படின்னு கேட்டால் நீ என்னை கேட்பே கேட்க மாட்டியா? அப்போ நீ அதை எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? எனக்கு மாலை என் கழுத்தில் விழுந்து 3 மாதம் முடிஞ்சு வச்சு. அதனால் நான் என்ன பண்ணினேன், என் குதிரையை கொஞ்சமாக திருப்பி விட்டு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு இப்போல்லாம் நான் வந்து கருப்பசாமி என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே சுட சுடவே கொடுத்துட்றது. அதனால் இப்போ கனி எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. உனக்கு எடுத்த கனி தான் இப்போ எப்படி இருக்குது? வருமானத்தை கொடுத்தாலும் அதுக்குண்டான செலவு அமுத்திப்பார். எப்படி இருக்குன்னு. வருமானத்துக்கு மேலே செலவு வரும். இப்போ வருதில்ல? அதனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஆஸ்பத்திரி செலவு வருது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மாதம் தவறாமல் 2 மாலை, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும். அதனால் எனக்கு கொண்டாந்து தவறாமல் நீ எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை நான் பெருசாக பாட்டிலும் கூட கேட்கல, எனக்கு மாலை மட்டும் கேட்டேன். அதனால் கருப்பசாமி மருத்துவ செலவு வராமல் இருக்கணும் அப்படி தானே கேட்டேன். அதனால் உசுறு சேதம் இல்லாமல் இருக்கணும். அதனால் கருப்பசாமி தங்குற இடத்துக்கும் கருப்பை உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, உனக்கு செலவில்லாமல் கருப்பசாமி வச்சுருந்தா எனக்கு மாலைக்கு உனக்கு பஞ்சமா? என் கழுத்தில் விழுந்து 3 மாதம் ஆச்சு.
நீ வாக்கில் சொல்லிட்டேன் அப்படின்னா நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு இப்போ கூப்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் நான் கருப்பசாமி முதல்ல இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். சரியா? நீ யாருக்கிட்ட சொல்கிறீன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நீ எனக்கு என் கையில் கொண்டாந்து கொடுத்துரு. நீ நினச்சது வழியே நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வந்து சாப்பிட முடிய மாட்டேது. இப்போ இன்றைக்கே நான் நிப்பாட்டி கொடுத்துறேன். கிட்டவா அதை கீழே போட்டுரு. சரிப்பா, சரி 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 சரிப்பா. அதனால் இதை 3 நாளைக்கு மட்டும் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளித்து இதோட சுத்தமாக சரி பண்ணியாச்சு. இதை கொண்டுட்டு போய் உங்களை இருப்பிடத்தில் வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் வர்ற பௌர்ணமியிலேருந்து தவறாமல் வந்துடணும். அதனால் இப்போ கொடுத்துருக்கிற தண்டனை என்ன? இந்த ஆமாப்பா, சரி, எனக்கு முதல் மாலை வியாழக்கிழமை கொடுத்துடணும். அதுலேருந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் கொடுத்துடணும். கூடவே வந்துடணும். கருப்பசாமி மறுபடி வாய்ப்பாளையம் போயிடுச்சுப்பா. வாய்ப்பாளையம் நம்மளுடைய குடும்பத்தை போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து தள்ளி தள்ளியே போயிட்டுருக்குது. அதான்டாம்மா, தள்ளி தள்ளியே போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி இதுக்கு வந்து 2 அர்த்தமாக இருக்கிறேன். அதனால் இது ஒரு வாய்ப்பு பார்ப்போம். உன்னி தடங்கள் இல்லாமல் இருக்கணும். அதனால் நீ என்னை பார்க்குறக்கே நான் சொன்ன டைமுக்கு நீ வரல. நான் அதெல்லாம் கேட்கல. நான் சொன்ன டைம் வந்தையா? சரி, போய் முடிச்சுட்டு வந்துட்டியா? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? நான் சொல்கிற டைமுக்கு கொஞ்சம் ஒரு படி ஏற்றி விட வரைக்கும் என் கவனத்துக்கு வா. நீ நினச்சத போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏற்றி விட்டுறேன். நினச்சத போல் கருப்பை நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி வியாபாரத்துக்கு கருப்பன் கூடவே வரப்போ நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே. நீ சொல்லாமலே எனக்கு தெரியுமிடாமானே. நான் சொன்னதை மட்டும் நீ செய், நான் கூடவே வரம்போ. அது அப்புறம் இதுக்கு பௌர்ணமிக்கு நான் அதை சொல்கிறேன். கருப்படியா திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியே கட்டட மேஸ்திரியா வேலை இல்லாமல் எனக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி தரணும். அதனால் ஒரு சூழ்ச்சினால தான் வேலை நின்று போச்சு. அதனால் உனக்கு வேலையை பற்றியெல்லாம் பஞ்சம் வேணாம். அதனால் ஒன்று இந்த மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே வேலை ஒரு சில்லறை வேலை வரும், அதில் ஆரம்பி. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி படிப்படியாக வேலையை உனக்கு கொடுத்து நினச்சது போல் நல்லபடியாக வாழ வச்சு நல்லபடியாக கடனையும் கட்டி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் என்னோடய மகன் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நிற்கிறேன். அதனால் அந்த தொழில் தொடங்கிறது வந்து சரி வராது. ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணு. இல்லைன்னா கடனை உனக்கு கட்டுறதுக்கு உன்னால் முடியுமா? அப்புறம் எப்படி அவன் வேலை சொல்கிறான்னு நீயே அவனை சொல்லிட்டு வந்திருக்கணும்ல, வேலை வேணாம்டா. இப்போ நீ வந்து லோன் வாங்கி பணம் கொடுத்தா தானே அவன் செய்வான். அதனால் இப்போதைக்கு முடியாது. ஐப்பசிக்கு மேலே வேலை கொடுத்துட்றேன், அதுக்கு மேலே புது தொழில் தொடங்கிடலாம் கிட்டவா. அதனால் கடனை கட்டி கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அவனுக்கும் கொண்டு போய் கொடுத்துரு. நீ நினச்சது போலே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் எந்த இடத்துல வராது. கருப்பம் கூடவே இருக்கிறப்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் கருப்பசாமி சரிப்பா. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா? சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. எங்கள் அப்பனுக்கு வேறு உடல்நல சரியில்லையா? அப்பனுக்கு உடல்நல சரியில்லை. என்ன தொழில் பண்ணுறான்? அடுப்பு ஜாமானம். அப்போ அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தாண்டாமான. அப்போ கூப்பிட்டா வரணும்ல. சரி, போய் காலையில் விழுந்துட்டு வா. அதனால தான் கருப்பசாமி அப்பனுக்கு வந்து உடல்நல சரியில்லை. அதனால் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அவன் நம்பிதான் இப்போ நம்ம நம்பி இருக்கிறோம், அப்படியே இல்லையா? அதனால் நீ வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உனக்கு சாப்பிட்றதுனால சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்றதில்ல அதானே? அதனால் கருப்பசாமி உனக்கு ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்லபடியாக ஓரளவுக்கு கரை சேர்ற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். முழுசும் காப்பாற்றிடுவியா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கேரண்டி சொல்ல முடியாது. ஆக மொத்தம் உசுருக்கு ஆபத்து இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக
உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு குடுக்கல் வாங்கலையும் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் பகுதியை புழிஞ்சு கொடுத்துட்டு உன் தகப்பனுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தலையை சுற்றி போட்டுரு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பன் கூடவே வரும்போது அதான் நான் சொல்லிட்டேனே, நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால நீ பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஹோட்டல் உரிமையாளரும். யார் ஹோட்டல் வச்சுருக்கிறது? நீதியா ஹோட்டல் வச்சுருக்கியா? போய் காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக அமைச்சு ஆளுகளையும் உனக்கு அமைச்சு தரேன். ஆனால் வந்து சகோதரனுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து கொடுக்கணும். அதனால் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்து என்ன பண்ணுறது? என்ன பார்த்தியா? நீ வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும்ல. அதனால் இப்போ வருஷம் நாளும் கிழமையும் உனக்கு 4 தள்ளி போயிடுச்சா போலியா? அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தரணும். அவன் வருவானா அப்படின்றியா? சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம ஹோட்டல் தொழில் தான் பண்ணுறானா? இருக்கிற கனியாவது தேய்ச்சி குளிக்க வைக்க முடியுமா? இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எனக்கு வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? உனக்கு 4 நேரமும் உனக்கு கொடுத்துறேன். இதை வந்து கடையில் 4 அறுத்து 4 பக்கம் போட்டுரு. அதுக்குதான் இப்போ கடைக்கு கொடுத்துருக்கேன். 4 அறுத்து 4 பக்கம் போட்டுரு. உனக்கு மீண்டும் உனக்கு பழைய வியாபாரம் கருப்பு உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றோம். சாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் எனக்கு ஒரு 2 பாட்டில் ஊற்றுப்பா. திருமணமும் நடக்கிற மாதிரி தெரியல, எனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் மன. அதனால நாளுமும் காலமும் தலைமையும் போயிட்டே இருக்குது. சரி 1 ஊற்றுறமான ஏழை முதல் 1 ஊற்று, அப்புறம் ஊற்றலாம். என் சகோதரன் 1 மட்டும் போதுங்கிறேன். அங்கேயே வை. போய் மாட்டியும் காலில் வந்துட்டு வாப்பா. சரிப்பா. அதே போல கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? தொழிலுக்கு நாளையிலேருந்து உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். சரியா? தொழிலுக்கு உனக்கு பஞ்சமே வராது. அதே போல் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு மட்டும் ஒரு வழி பண்ணணும். அதனால் திருமணத்துக்கும் ஒரு வழி பண்ணிடலாம். அதனால் சீக்கிரமாகவே கூடிய விரைவில் உனக்கு ஒரு ஆளுக்கு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நாளையிலேருந்து உன்னோட இருப்பிடத்துக்கு நான் வந்துடுறேன்டாமானே. நீ நினச்சதோட கூட கூட்டிகிட்டு வந்தவனுக்கு கூட அமைஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு அமையல. அதுதானே? உனக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுவேன். நான் கருப்பன் கூட வைக்கிறேன். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து உன்னோட எல்லையில் 4 பக்கம் காட்டை சுற்றி போட்டுரு. நீ இருக்கிற இடத்துல சுற்றி உள்ளே போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். சரியா? உன்னோட இருப்படத்துக்கு உள்ளே மட்டும் போடு. உள்ளே மட்டும் போட்டுரு. அதனால் இதை கொண்டுட்டு போய் சீக்கிரமாக என் காரியம் நடக்கணும் அப்படின்னு கொண்டு போய் வச்சுக்க. நீ நினச்சது போல உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துருப்போம். கூடவே வரணும். சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்தையாவது கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும். அதனால் காப்பாற்றுற மாதிரியே என் கண்ணுக்கும் சிக்க மாட்டேது. அதனால் உன்னை மாற்றி விட்டுட்டாவது உன்னை காப்பாற்றணும். அதனால் உன்னுடைய மகன் என்ன பண்ணியிருக்கான்? யாருக்கும் தெரியாமல் பணத்தையும் வாங்கிட்டு கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டான். அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். நான் தான் ஓடி போய் பார்த்தேன். உனக்கே தெரியாமல் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டான். கேட்டால் இப்போ எனக்கு போதையில் எழுதி கொடுத்துட்டு தெரியல. அப்படியே இல்லையா? போதையில் எழுதி கொடுத்தா கிட்டவா. அதனால் உன்னை விற்று கொடுத்துட்டாவது உன்னை எப்படியே கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும். அதனால் காப்பாற்றி கொடுத்து அவன் பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரியெல்லாம் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் கருப்பசாமி நம்மளாக போய் பேசுகிறோமா அவனாக பேசுகிறோமாங்கிறது அப்புறம். ஆக மொத்தம் உனக்கு அந்த இடத்த காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால் உன்னை விற்று உன்னை காப்பாற்றினா கிட்டவா. இப்போ அதைத்தான் இப்போ நானும் சொல்லியிருக்கேன். நீ இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் சேர்த்திரு. இன்னொன்று கொடுக்கறது அந்த இடத்துல அறுத்து போட்டுட்டு வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். இதை கொண்டு அந்த இடத்துல அறுத்து போட்டுரு. யாருக்கிட்ட எதுவும் பேச வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து அது எப்படி முடிச்சு கொடுக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணி உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கூடவே வரும்போது மொதல் இடத்துக்கு 2வது வியாழக்கிழமை வேணால் உனக்கு உடல்நிலைக்கு சொல்கிறோம். ஒரு புதுக்கோட்டை வச்சுப்பா. புதுக்கோட்டை போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் அடுத்த வாரிசு அவனுக்கு பேச்சு வரணும் அப்படின்னு இப்போ எப்படி பேசுகிறா?
ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி நான் கொடுக்குற கனியை தவறாமல் உள்ளுக்கு கொடுத்துரு. எல்லாரும் பேசுகிற மாதிரி அவனும் பேசி அதே மாதிரி நல்லபடியாக படிக்கவும் போய் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தனேன். இப்போ வாரிசு வேணும் அடுத்து, அப்படி தானே? இந்த அதை படி போடுறமனே. நீ நினச்சது போலயே இன்னும் 63 நாள் பொறுத்துக்க. 63 நாளைக்கு அப்புறம் உனக்கு நானாக தேடி உனக்கு கொடுத்துட்றேன். 63 நாள் இருந்து உனக்கு நின்றும். சரியா? நீ கேட்டது போலயே உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. இப்போ கண்ணுக்கு காட்டுற மாதிரி காட்டும், மறுபடியும் போயிடும். அதுதானே? அடுத்தது தவறாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. உனக்கு நல்லபடியாக பேச வச்சு கொடுத்துறேன். அதே போல் வாகனம் ஓட்டணும். அதனால் இன்னும் இந்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு சுமாராக இருக்கும். அப்புறம் புதுசாக வேலை மாற்றி அமைச்சு தரேன். அதுலேயே உனக்கு எச்சா பண்ணித்தரேன். அதனால் உனக்கு அந்த வேலையிலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் அந்தந்த தேவைக்கு மாதத்துக்கு என்ன தேவையோ, வீட்டு வாடகையா, லோன் கட்டணுமா வண்டிக்கு, அதுக்குண்டான வருமானம் ஒரு 3 மாதத்துக்கு மிச்சம் வைக்காத அளவுக்கு உனக்கு வருமானத்தை மட்டும் கொடுத்துறேன். கையில் மிச்சம் இருக்காது. 3 மாதத்துக்கு அப்புறம் நீ கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாதிரி உனக்கு வாடகை உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனையை உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து போடுறோம். இதை நீ என்ன பண்ணணும் நீயே சொல்லு. பகுதி சாப்பிட்டு 2 பேரும் தோளோடு சாப்பிட்றணும். 2 பேரும் ஆளுக்கு பகுதி. நீ கேட்ட வரது இன்றைக்கே கொடுத்துருக்கேன். ஆனால் 63 நாள் கழித்து உருவாயிரும். சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னோட கணவர் கரெக்டாக தான் இருக்கிறாரா இல்லை கரெக்டு இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஓடி போயிடுச்சு. அப்படி தான் நம்மள. அதனால் மதில் மேலே இருக்கிற பூனை அவன் இப்போவும் மதில் மேலே இருக்கிற பூனை தான். நீ தான் எல்லாமே நீயே பார்த்துக்கிறத வச்சு. அதனால் அவனுக்கு செமையெல்லாம் குறைச்சி விட்டுட்டேன். அதனால் அவன் சுதந்திரமாக பிரிக்கான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி மதில் மேலே இருக்கிற பூனை என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்குள்ளேயே எட்டி குதிக்கிற மாதிரி பண்ணணும். அப்படியே இல்லையா? அந்த பக்கம் எட்டி குதிக்காமல் இருக்கணும். அதனால் இப்போ போகலாமா வேணாமான்னு இப்போ பகுதியை நிப்பாட்டிட்டேன். அதனால் நீ தவறாமல் என்னை வந்து பார்த்த அப்படின்னா நீ நினச்சது போலே இன்னமும் முழுசாக திருத்தி கொடுத்து, அதே போல் நம்ம லட்சியத்தில் நம்ம 4 மிஷின் போட்டு தைக்க யோகம் இருக்கா, அதுக்கெல்லாம் வழி வகுத்து கொடுப்பேன். அதில் முதல்ல இவன் சரியாகணும். சரியா? அதனால தான் இப்போ அதை பெண்டிங் போட்டிருக்கேன். அதனால் செய்யலான்னு முயற்சி எடுத்தோம். அதனால் பிரேஸ்லெட் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அதனால் கழட்டி கொடுத்தது யார்? அவன்தான். அதனால் உன் கண்ணில் தண்ணி வரணும் போட்டுத்தான் நான் உனக்கு வந்து தண்டனை கொடுக்காம தொழிலும் அமைச்சு கொடுக்காம பெண்டிங் வச்சுருக்கேன். அதனால் இப்போ மதில் மேலே இருக்கிற பூனை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் குதிக்க வைக்கணும். அதே அமைச்சு தரம் போய் காலை விட்டுருவோம். இது அரையும் குறையுமா உனக்குமே தெரியுமே. தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக உனக்கு திருத்தி கொடுத்து அதுக்கப்புறமா உனக்கு புதுசாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தத போல கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். அவனே எனக்கு வேணாம் சாமின்னு தெரிச்சு ஒடியாடுற காலம் கூடிய விரைவில் அமைச்சு கொடுத்துருவேன். நான் தான் பண்ணி தரேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டாந்து கொடு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து ஸ்கூலில் வேலை வாங்கணும்னெல்லாம் முயற்சி எடுத்தோம் மகளுக்கு. அதனால் எனக்கு மகளுக்கு அந்த வேலை இன்னுமே பெண்டிங்கில் கிடக்குது. அதனால் மகளுக்கு எப்படியோ வேலையை வாங்கி கொடுத்துடணும். அப்படியே வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி உனக்கு இடத்துக்கு டைம் போட்டு கொடுத்துட்டேன். அதனால் இப்போ மகளுக்கு தான் இப்போ உத்தரவு. இப்போ அதுக்கு தான் இப்போ அதுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்னும் அங்கே இடைஞ்சலுக்கு இருக்கிற அவங்க ஸ்கூலில் அந்த இடைஞ்சலை கூறிய விரைவில் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்ப முடியும். இல்லாமல் இருந்தால் உள்ளே வர்றதுக்கே வந்து 3 பேர் கூப்பிடலாம்ன்றான். ஒரு ஆள் அறவே ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அதையும் மாற்றணும். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்க. சீக்கிரமாகவே நாள் கணக்கில் உனக்கு சீக்கிரமாக மாற்றி அமைச்சு அதே இடத்துக்கு வேறு வேலைன்னா உடனே அமைச்சு கொடுத்துருவேன். உன் மகன் வந்து அதே இடத்துக்கு போகலாங்கிறான். அந்த ஸ்கூலுக்குள்ளே தானே போகணும். அப்போ நான் சொன்ன வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். வேறு ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நாள் கணக்கு வேண்டாண்டாமாண்ணே. 4 நாள் முன்ன பண்ண ஆகும். அதனால் உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு உனக்கு உள்ளே அனுப்பிச்சி விட்டுறேன். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்போ வேணான்றான். அதனால் அவசரப்பட்டு வெளியில் வந்ததே முதல் தப்பு. அப்படியே இல்லையா? அதனால் அவசரப்பட்டு வந்துட்டா பரவாயில்ல. அதனால் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் வேலையே கொடுத்தாலும் அந்த ஒரு ஆள் பர்மிஷன் வேணும். அதனால் அதையும் உனக்கு மாற்றி உனக்கு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் மகிட்ட கொடுக்க முடியுமா? கிட்டவா
இதை கொண்டுட்டு போய் அதே இடத்துல எனக்கு எப்படியோ எனக்கு வேலையை பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு என் கருப்பசாமி என் பேரை சொல்லி உள்ளே வைக்க சொல்லியிருக்கு. நான் கருப்பசாமி நான் சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா நீ நினச்சது போல உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு உடம்பு தந்துடும், சரி பண்ணி தந்துடும். சாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் என்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என் வாக்கில் நான் கரெக்டாக இருந்துட்டேன். அதே போல் கருப்பசாமி அடுத்த ஒரு 33 நாளில் நீ நினச்சது போல் 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாய்ப்பு கம்மி தான். ஒரு 15 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். சரியா? அதனால் முதல் ஒரு கடன் அடையட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று 2வது பங்கா உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? அவனை எப்படி கொண்டாந்து கொடுப்பேன்? நீ இப்போ என்ன பண்ணணும்? நீ வசூல் கரெக்டாக கட்டிட்டு இருக்கீல, நீ கட்டுறது நீ என்ன பண்ணணும்? இன்னும் 5 நாள் கழித்து எப்பவும் போல் கேளு. பணம் இன்னும் கொஞ்சம் கொடு, ஒரு 20 லட்சம் இன்னும் கொடு, கடனை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லு. 15 கொடுத்துருவேன். சரியா? கேட்காம கொடுக்கவே மாட்டேன். நீ கடன் கேட்குறவன் தானே, அவனை எப்படி கொண்டாந்து கொடுப்பேன்? நான் தான் 5 நாள் கழித்து கொடுறேன் சொன்னேன். நான் தானே நிப்பாட்டி வச்சுருக்கேன். கணக்கு நான் போடணும். நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தங்காட்டி நான் கருப்பசாமி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதனால நான் கருப்பசாமி என்னது அதனால தான் சொல்லிட்டேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் தண்டனையும் கொடுத்து உன்னை உட்கார வச்சு நான் கருப்பசாமி உனக்கு பாடம் எடுத்திருக்கேன். தவறாமல் இருந்தேன் அப்படின்னா உனக்கு நினச்சது போல அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் வாங்கி கொடுத்துறேன். அதாண்டா மன வியாபாரம் எல்லாமே முதல்ல நல்லா ஆச்சா இல்லையா? ஆச்சு. இப்போ ஒரு 5 நாளாக வந்து ஸ்லோவாகி போச்சு. அப்படி தானே? அதை நான் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் என்னை தேடி ஒளியறவில்லை. அதனால் நல்லா செலம்பாக வச்சுருந்தங்காட்டியும் உன் தாய் தப்புன்னு வரல. வருவில்ல? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துடணும். வந்துட்டீங்கன்னா அடுத்த 33 நாளில் முதல் 5 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துறேன். அடுத்து 2வது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். வியாபாரத்துக்கு நாளையிலேருந்தே அமைச்சு திரும்பும். இப்போ கருப்பசாமி வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 பக்கமும் கல்லாப்பட்டியில் வச்சிரு. எத்தனை கடை வச்சுருக்கேன்? 3 2 2 கடை. அதனால் 2 கடையிலையும் கல்லாப்பட்டியில் வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நினச்சது போலயே கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். 3 கனியை 3 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு ஊருக்கு போயிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கிட்டவா நல்லபடியாக வியாபாரம் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் ஓடிடும். பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் கொண்டுட்டு வந்துடணும். நீ நினச்சது போலயே 15 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு, அடுத்து 15 லட்ச ரூபா உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னையும் கொடுத்துட்றேன். தவறாமல் என்னை விட்டு பாரு. அப்படியிடமானே சரி வெயிட் பண்ணு. மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து பணம் மிச்சமாகணுமா? யாருக்கு மிச்சமாகணும்? மிச்சமாக மாட்டேங்குது. அப்படி தானே கேட்டேன். அதனால் கடனும் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து கடனை கட்டுறதுக்கு அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே அதெல்லாம் முழுசாக கட்டிடலாம். சரியா? அதே மாதிரி 2025 முடிஞ்சு 26 பிறக்கும் போது கடன் தொல்லை படிப்படியாக எல்லாமே 0வுக்கு வந்துட்டோமானே. சரியா? அதனால் வேலையிலையும் உனக்கு நிம்மதியாக வந்துடும். அதே மாதிரி திருமணமும் உனக்கு சீக்கிரம் அமைஞ்சிடும். அதனால் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால் கூப்பிடுற நேரத்துக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. உனக்கு எல்லா வழியிலையும் உனக்கு வகைச்சல் கொடுத்துறேன். அதை கட்ட முடியாத பணத்தை பூரா நான் கட்டி கொடுத்துறேன். சரியா? அதனால் கொடுக்கும்போது என்னோடய சாம்பல் சரியா அதில் கலக்கி லேசாக அப்படியே தொடச்சி கொண்டுட்டு போய் எனக்கு வட்டியை கொடுக்கும்போது கொண்டு போய் கொடுத்துரு. கடனை கட்டிடணும்னு அப்படியே என் மகன் சொன்னதை சேர்த்தி பண்ணி கொடுத்துரு. நீ நினச்சது போலயே அடுத்த டைம் கேட்காமலேயே பணம் அசலோடு ஒரு 5000 ரூபா கொண்டு சேர்த்து கொடுத்துரும். அப்படி அமைச்சா போதும்ல? 1100 300 100 அதோட ஒன்றா 5000 சேர்ந்து கொண்டு கொடுத்துடலாம். 6100. அப்போ கடன் அடையுதில்ல? அடுத்த டைம் அப்படி அந்த மாதிரி சொட்ட போரும்ல நான் கொடுக்குறேன். போ உனக்கு தான் உடல்நல சரியில்லை. அதனால் இந்தா 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. மருந்து மாத்திரையே படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. ஆனால் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஞாயிற்றுக்கிழமை மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இட்லி கடை வச்சுருக்கிறது யாருப்பா? சத்தம் போடாமல் உட்கார சொல்லு. பேசுறதுன்னா அப்புறமா போய் பேச சொல்லு. மறுபடி அப்படியாப்பா?
இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் மீறி போய் நிற்கிது. மீறி போய் நிற்கிதா இல்லையா? ஆமாம் இல்லைன்னு சொல்லு. என்ன மீறி போய் நிற்கிது? அதனால் கருப்பசாமி உங்கள் அண்ணனில் தண்ணி வந்துடும்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? அதில் எந்த மாற்றம் இல்லைல்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? ஏழே பேசாம உட்கார சொல்லு. யாராக இருந்தாலும் போய் காலில் விழுந்துட்டு வைப்பான். காதுக்கு சத்தம் கிடச்சுன்னா அவனுக்கு முடிவு சொல்ல மாட்டேன். சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா அவனுக்கு தண்டனை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் அவன் தலையை மட்டும் சுற்றி கொண்டுட்டு போய் போட்டுரு. நீ சொல்லியும் கேட்கல, நான் சொல்லியும் கேட்கல. அதனால் கருப்பசாமி நீதியாக தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவன் தலையை கொண்டுட்டு போய் 3 டைம் மட்டும் சுற்றி கொண்டுட்டு போய் நைட்டு 12 மணிக்கு ரோட்டில் வடக்கு திசையில் வீசிடு. நாளை காலையில் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் நாளையிலேருந்து. சரியா? அதனால் உனக்கு போடுற முதலுக்கு வீண் போகாமல் உனக்கு வியாபாரம் கொடுக்கணும். நாளையிலேருந்து வியாபாரம் கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு வியாபாரத்துக்கு வியாபாரம் கொடுத்துறேன், ஆளும் கொடுத்துட்றேன். அதனால் வீடு கட்டுறதுக்கு யோகம் வரும். அதுக்கு நானாக உனக்கு கூப்பிட்டு பணத்தையும் கொடுத்து ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. எதுவும் மறுக்க வேணாம். கொண்டுட்டு போய் வடக்கு திசையில் அவனை 3 டைம் சுற்றி மட்டும் போட்டுரு. நான் சொல்லியும் கேட்கல, நீ சொல்லியும் கேட்கல. நான் சொன்னதுக்கு மட்டும்தான் பதில். நான் சொல்லியும் கேட்கல, நீ சொல்லியும் கேட்கல. நீ ஏன் பார்த்துக்கணும்? என்னை சொல்லி சுற்றி மட்டும் வீசிடு. நாளை காலையிலேருந்து நான் யாருங்கிறது உனக்கு நான் காட்டுறேன். உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. வந்துட்டேன். அதுவும் வந்துடும், வீடும் கட்டிடலாம். அதுக்கு யோகமும் வந்துடுச்சு. உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். மறுபடி அந்த ஒரு மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு டிரைவர் யார்? இப்போ டிரைவர் கருப்பசாமி என் படியிலேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வாப்பா. நல்லபடியாக கடனை கட்டணும். அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், நல்லபடியாக உனக்கு கடனை கட்டணும். நான் கருப்பசாமி உனக்கு கடனை கட்டிடுறேன். வாகனத்தையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்ததை விட கருப்பசாமி உனக்கு தொழிலும் ஒன்று அமைச்சு கொடுக்குறான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் நீ என்ன பண்ண வேணும்? ஒரே ஒரு வாய்ப்பு மீண்டும் கொடுக்குறேன். அன்னைக்கே சொன்ன எச்சரிக்கை தான். நீ செய்ய வேண்டியது இது வரைக்கும் எப்படி பேசுனீன்னு எனக்கு தெரியாது. இன்னையிலேருந்து உனக்கு வேலையை போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கடனை கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எண்ணி 11 மாதத்துக்குள்ளே 3/4 வச்சு கட்டிப்படலாம். சரியா? அதனால் புது தொழில் நாளையிலேருந்தே உனக்கு தொடங்கலாம். அதுக்கும் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன். பேசுகிறது மட்டும் இப்படித்தான் இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசணும்? தொழிலை அதுக்கு தேவையானது தான் பேசணும். குடும்பத்துக்கு தேவையானது தான் பேசணும். அதனால் ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படி இருந்து அப்படின்னா 11 மாதத்துக்குள்ளே 3/4 வசிய கடனையும் கட்டி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையை மட்டும் கொடுத்துரு. உனக்கு தவறாமல் நான் வந்துடுறேன். அப்போ மாற்றி ஞாயிற்றுக்கிழமாவா 5 நாளைக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரம்போ. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சலும் வராது. கூடவே வரம்போ. நாளையிலேருந்து உனக்கு புது தொழில் தொடங்கலாண்டாமானே. நீ எப்போ தொடங்கினாலும் சரி. மறுபடி குமாரபாளையம் போயிடுச்சுப்பா. குமாரபாளையம் பகுதியிலேருந்து வயிற்றுக்கு வந்து இப்போ காலுக்கு வந்துருச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி எல்லாம் படிப்படியாக இறக்கிடலாண்டாமானே. அதனால் இப்போ கொடுத்து வர்றதை கொடி. சரிப்பா. என் சகோதரிக்கு வேறு வேண்டுதல் வேறு இருக்குது. என்ன வேண்டியிருக்கேன்? வேண்டியிருக்கேன். போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு. அதனால் சகோதரி வர சொல்லியிருக்கேன். அதனால் போயிட்டு பௌர்ணமிக்குள்ளே போயிட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். நீ நினச்சது போலயே கருப்பசாமி லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அதே மாதிரி பாஸ் ஆகிடலாம். அதே மாதிரி எல்லாம் ஓர்சல் ஆகி உனக்கு பொருளாதாரமும் கூட கொஞ்சம் குறைவாக இருக்குதுண்ணே. அதனால் கொஞ்சம் எச்சாவும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். அதனால் செலவு பற்றி வந்துருச்சு. எல்லாம் மாற்றி வச்சுல எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இல்லையா? கடனை விட்டுரு. 2 பொருள் டேமேஜ் ஆச்சு. ரெடி பண்ணி வச்சுல. அதே போல் உனக்கு அடுத்தடுத்து உனக்கு கடனை கட்டிக்கலாம். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆமாம் இல்லையா? அதனால் யார் கொடுத்த வராது. அதுதான் சொன்னேன். அதனால் இப்போ நம்ம வந்து இந்த வயசுலேயும் படிக்கிறதுக்கும் செலவுக்கும் வீட்டையும் கொடுத்து காசையும் கொடுத்துருக்கேன். அப்படி தானே? அதனால் கொடுக்க வச்சுருக்கேன். அதனால் நீ பாஸ் ஆகி அதில் லைஃப்பில் செட்டில் ஆக வரைக்கும்
நீ நினச்சது போல நான் கருப்பசாமி கூட வந்துடுறேன். அதை பாங்கா வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடு, சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பாதுகாப்புக்கு வச்சுக்க. நீ நினச்சது போல கருப்பன் கூடவே வந்துடுறேன். எனக்கு வந்து பௌர்ணமிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு, கூடவே வரும்போது. மறுபடி பழனி வச்சுப்பா. பழனி குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி 2 பசங்களுக்கு உடல்நல சரியில்லையாம். அப்படித்தான்டாமான கேட்ட. அதனால் நல்லபடியாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக ஸ்கூலுக்கும் போகணும். அதனால் இந்த வயசில் ஒருத்தனுக்கு சரியில்லைன்னா பரவாயில்ல, 2 பேர்த்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துருச்சு. அப்படி தானே கேட்டேன். நான் சரி பண்ணி கொடுத்துறேன். என் ஆலயத்தை ஒரு 3 சுற்றிட்டு வா. ஒரு 3 பேர். கருப்பசாமி என் படியிலேருந்து ஒரு 3 கண்ணி எடுத்துகிட்டு வைப்பான். பசங்களை முன்னாடி உட்கார விடமான. உனக்கு தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இன்னையிலேருந்தே உனக்கு நான் மாற்றத்தை நான் கொடுக்குறேன். ஊரே சுற்றி மருத்துவத்தில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்றேன். அப்படி தானே. அதனால் 2 பேர்த்துக்கு அடுத்தடுத்து வந்துருச்சு. முன்னாடி வந்து உட்கார். இந்த அந்த குடி கையை நீட்டு. சிந்தாம குடி. நாலு கனி கொடுக்குறேன்டாமானே. 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? இன்னொரு கனி கொடுத்து விட்றேன். கொண்டு நிலவாசப்படியில் தாயும் தகப்பனாக இருந்து எனக்கு எப்படியோ எனக்கு என் மகனை காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்ற. எனக்கு இன்னையிலேருந்தே உனக்கு மாற்றம் வந்துடும். வியாழக்கிழமைக்கு எனக்கு கூட்டிகிட்டு வா, கிட்டவா. நான் சொல்கிற டைம் வந்து அப்படின்னா உனக்கு நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு நான் வியாழக்கிழமை சொல்கிறேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி உனக்கு பூமியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சரி பண்ணி கொடுத்து வாரிசுகளையும் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன்ட்டேன்ல. நான் கருப்பசாமி எனக்கு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உன்னோட இருப்பிடத்துக்கும் வரலாம் அப்படின்னு. சரியா? அதை கொண்டு தனியாக வை, மடித்து வச்சுட்டு வா. டக்குனோடியா. இதை 2 நாளைக்கு ஆளுக்கு பகுதியை சாப்பிட வச்சிடணும், தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். உனக்கு வரும்போதே அப்போ அளவுக்கு உப்பு இல்லை கருப்பசாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிடுறேன். 3 மாதத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு அவன் எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. அப்படி மாற்றி உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறம்போ. நீ கவலைப்படாமல் போடாமானே. எல்லா பக்கம் ஒரு தீர்வு இல்லை. இன்றைக்கி நான் தீர்வு பண்ணிட்டேன். கூடவே வரம்போ.